கண் திருஷ்டி பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை இது. கல்லடி பட்டா காயம் தெரியும். ஆனா பொறாமையால வர்ற கண்ணடி இருக்கு, அது நம்மளுக்கே தெரியாம நம்ம முன்னேற்றத்தை தடுத்துடும். ஜோதிடப்படி பார்த்தா இது நம்ம மனசையும் உடம்பையும் பலவீனமாக்குற சனியோட தாக்கம்னு சொல்றாங்க. சரி, முதல்ல இதோட அறிகுறிகள் என்ன? கண்ணெரிச்சல், உடம்பு சோர்வு இதெல்லாம் சாதாரணமா வரலாம். ஆனா உண்மையான அறிகுறி என்னன்னா, திடீர்னு வாழ்க்கையில எதுவுமே முன்னேறாம ஒரு தேக்க நிலை வர்றதுதான். ஜாதகம் வலுவா இருக்கிறவங்கள இது பெருசா பாதிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவதா, இதுக்கு நாமளே செஞ்சுக்கக்கூடிய சில எளிய பரிகாரங்கள். மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்கிற தண்ணில கொஞ்சமா கல்லுப்பு கலந்து குளிச்சா திருஷ்டி போகும்னு சொல்வாங்க. ஆனா அடிக்கடி செஞ்சா தோல் பிரச்சனை வரலாம் பாத்துக்கோங்க. அப்புறம் வெளியே போகும்போது பாக்கெட்ல ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு ராஜகனின்னு ஒரு பேர் கூட இருக்கு. இது தீய சக்திகளை தடுக்கும்னு நம்பப்படுது. கடைசியா, நம்ம வீடு வேலை பார்க்குற இடத்த எப்படி பாதுகாக்கிறது? உங்க ஆஃபீஸ் டேபிள்ல ஒரு சொம்புல தண்ணி ஊத்தி அதுல ஒரு எலுமிச்சைய போட்டு வைங்க. எத்தனை பேர் கண்ணு பட்டாலும் பாதிப்பு வராது. ஆனா தினமும் அந்த பழத்த மாத்திரணும், அது முக்கியம். அதே மாதிரி வீட்ல கடல் தண்ணிய தெளிக்கிறது இல்லனா வாசல்ல கரடக்கிழங்கு மாதிரி விஷயங்கள தொங்க விடுறது எதிர்மறை சக்திகளை தடுக்கும். ஆக ரொம்ப சிம்பிளான கல்லுப்பு, எலுமிச்சப்பழம் இத வச்சே கண் திருஷ்டியோட பாதிப்புகள்ல இருந்து நம்மள நாம பாதுகாத்துக்க முடியும்.